விஜய்க்கு தமிழக அரசு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அவர் அப்படியே ஆப்போசிட்டால விஜய் கேக்குறாரு. நான் போற இடத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்க மாட்டாங்களே. நான் என்ன கேட்டுட்டேன்? இப்ப எங்க அனுமதி கொடுக்கல? சேலத்துல அனுமதி கிடையாது. திருவாரூர்ல பேசும்போது, நாகப்பட்டினத்துல பேசும்போது சொல்றாரு, நான் உங்களுக்கு பெருசா என்ன கேட்டுட்டேன்? நான் பேசுறத கேட்கறதுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸான இடத்த கொடுங்க. எங்க பேசான இடத்த நீங்க தாங்க தேர்வு பண்ணணும். அவர் ஒரு இடத்த தான் கவர்மெண்ட் கொடுக்கலையே. நீங்க இந்த பேர் மெயினான பிரதான சாலையில 4 ரோட்ல கேட்டு நீங்க வண்டி வச்சுட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் சுத்தி நிக்க வச்சுன்னா அங்க இருக்கிற மருத்துவமனைக்கு போறவங்க போவான், தன்னுடைய தொழிலுக்கு போறவங்க போவான். அப்ப நீங்க ஒரு உச்சபட்ச பிரபலம் நீங்களே சொல்றீங்க. அப்ப உங்களை பார்க்க எல்லா கட்சி தொண்டர்களும் தான் குவிவாங்க. அப்ப அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இல்லையா? நான் கேட்கறேன். அப்படி சொல்லி மாற்று இடங்கள் கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு எங்கேயுமே நீங்க பேசக்கூடாது, உங்களுக்கான பேச்சு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, மேடை போட உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, மாநாடு நடத்த உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அதை நீங்க சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன். திமுக கூட்டணி கட்சிகளை விட 100 மடங்கு விஜய் கட்சிக்கு உரிய முக்கியத்துவத்தை தருகிறது. இல்லைன்னா ஒரு எஸ்பி போய் பந்தோபஸ்தில் நிற்பாராங்க, ஒரு ஐஜி போய் அசராக்காருக்கு போய் டிராஃபிக்கை கிளியர் பண்றாருங்க விக்ரவாண்டி மாநாட்டில். அப்போ இது திமுக முழுக்க திமுக விஜயை தமிழ்நாட்டில் அரசியலில் வளர்த்து விடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் பகிரமாக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட குற்றம் சாட்டுகிறேன். என்ன விஜய் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டாரு? ஏன் விஜய்க்காக நீங்க இத்தனை ஆயிரம் காவலர்களை தமிழ்நாடு அரசு பணத்தில் கொண்டு போய் நிறுத்தி பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன கிடக்கு? விஜய் உயிர் தான் உயிரா? எங்க உயிரெல்லாம் உயிரா இல்லையா? எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசு பூனைப்படன்றீங்க, கருப்பு பூனைப்படன்றீங்க. என்ன ஒரு தமிழ்நாட்டில் வேற நடிகர் இல்லையா? இந்த கமல்ஹாசனோட பெரிய உச்சபட்ச நட்சத்திரமா? திரு ரஜினிகாந்தை விட திரு விஜய் உச்சபட்ச நட்சத்திரமா? அப்ப நீங்க விஜயை ஒன்றிய அரசும் மாநில அரசும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன்.